அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு 1328வது நிகழ்ச்சி, கவிதை களம். தலைப்பு நேரமில்லா நேரம். இதுதான் இன்றைக்கு தலைப்பு. இந்த தலைப்பு ஏன் கொடுத்தேன், எப்படி கொடுத்தேன்லாம் என்ன கேட்காதீங்க. மனசுல தோணுறது கொடுத்துட்டேன், அவ்வளவுதான் விஷயம். ஆனா கொடுத்த பிறகுதான் கவிதை எழுதுறேன். அது கூட இப்பதான் இன்னைக்குதான் எழுதுறேன். முதல்ல என் கவிதையை படிச்சிடுறேன். ஏன்னா எல்லாரும் திட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கவிதை படிச்சு முடிச்சிட்டோம்னு வச்சுங்க, நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால என்னுடைய கவிதை, ஒரு கவிதை இருக்கு, ஒரு வெண்பா இருக்கு. வெண்பாவை பிறகு படிச்சுக்கிறேன், கவிதையை மட்டும் முதல்ல படிச்சிடலாம். பிறகு நீங்களாம் சேர்ந்து படிங்க. ஓகே, குட். நேரம் இல்லா நேரம். கேக்குதா என் வாய்ஸ்? ஓகே. நேரம் இல்லா நேரம். நேசமும் பாசமும் நேரம் பார்க்காது. உறவுகளுக்கு உறங்கும் நேரம் இல்லை. மகிழ்ச்சிக்கும் சோகத்திற்கும் தவிர்ப்புக்கும் நேரம் இல்லை. நேரம் நேரம். நேசமும் பாசமும் நேரம் பார்க்காது. உறவுகளுக்கு உறங்கும் நேரம் இல்லை. மகிழ்ச்சிக்கும் சோகத்திற்கும் தவிர்ப்புக்கும் நேரம் இல்லை. உணர்வுகளை கொட்டித்திருக்க நேரமா இது பார்க்கிறோம். உணர்வுகளை கொட்டித்திருக்க நேரமா பார்க்கிறோம். உன்னையும் என்னையும் இணைத்தது எந்த நேரம் தெரியுமா? உன்னையும் என்னையும் இணைத்தது எந்த நேரம் தெரியுமா? உயிர் கருவினில் உதித்த நேரம் தெரியுமா? உயிர் கருவினில் உதித்த நேரம் தான் தெரியுமா? சூரியன் உதிப்பதில்லை, மறைவதும் இல்லை. நிலவு தேய்வதும் இல்லை, வளர்வதும் இல்லை. சூரியன் உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை. நிலவு தேய்வதும் இல்லை, வளர்வதும் இல்லை. உதிப்பதும் மறைவதும் தேய்வதும் வளர்வதும் வாழ்க்கையில் அங்கமாகிவிட்ட நேரம் குறித்து நகர்வது நமக்கெல்லாம் வாடிக்கையான வேடிக்கை நிகழ்வு. உதிப்பதும் மறைவதும் தேய்வதும் வளர்வதும் வாழ்க்கையில் அங்கமாகிவிட்ட நேரம் குறித்து நகர்வது நமக்கெல்லாம் வாடிக்கையான வேடிக்கை நிகழ்வு. ஆதிமனிதன் உழைத்ததும் உறங்கியதும் நேரம் பார்த்தார். ஆதிமனிதன் உழைத்ததும் உறங்கியதும் நேரம் பார்த்தார். புதிய புதிய உருவாக்கங்கள் உதித்ததும் நேரம் பார்த்தார். புதிய புதிய உருவாக்கங்கள் உதித்ததும் நேரம் பார்த்தார். மனிதன் தன்னை மேம்படுத்திக் கொண்டது நேரம் பார்த்தார். நாகரிகம் வந்தது நேரம் பார்த்தா. மனிதன் தன்னை மேம்படுத்திக் கொண்டது நேரம் பார்த்தா. நாகரிகம் வந்தது நேரம் பார்த்தா. நவீனத்துவம் வளர்ந்தது நேரம் பார்த்தா. நவீனத்துவம் வளர்ந்ததும் நேரம் பார்த்தா. நாளும் நாம் அடையும் முன்னேற்றம் நேரம் பார்த்தா. நாளும் நாம் அடையும் முன்னேற்றம் நேரம் பார்த்தா. எதிலும் நேரம் இல்லா நேரம் இருப்பதை இன்றைய தலைப்பு உதயமான பின்தானே உணர்ந்தேன் நான். எதிலும் நேரமில்லா நேரம் இருப்பதை இன்றைய தலைப்பு உதயமான பின்தானே உணர்ந்தேன் நான். நல்ல நேரமும் இல்லை, கெட்ட நேரமும் இல்லை. நேரமில்லா நேரத்தில் தான் வாழ்க்கை நம்மை வாழ வைக்கிறது. நல்ல நேரமும் இல்லை, கெட்ட நேரமும் இல்லை. நேரமில்லா நேரத்தில் தான் வாழ்க்கை நம்மை வாழ வைக்கிறது. சிந்திப்போம். நன்றி. உங்கள் கைத்தட்டலுக்கு நன்றி. சிறப்பு சிறப்பு சார், சிறப்பு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்து யார் படிக்க போறீங்க? சார் நாங்கெல்லாம் வாயடிச்சு போயிருக்கோம். இதுக்கு மேல வாசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் கதை எப்பயுமே சொல்றதுதான். நீங்க இல்ல சார், இன்னைக்கு நிஜமாவே சொல்றோம். முத்துமாலை, நீங்க சொல்லுங்க இதுக்கான பின்னூட்டத்தை. முத்து மைக் ஆன் பண்ணி. ரொம்ப பறந்துபட்ட பார்வையா இருந்தது சார். எல்லா இடங்களையுமே தொட்டிருந்தீங்க. உண்மைதான், உண்மையில நல்ல நேரமும் கெட்ட நேரமும் இல்லைங்கிறத கடைசியா சொல்லி முடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி மேடம். அடுத்தது நீங்களே படிச்சிருங்க முத்துமாலை மேடம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நேரமில்லா நேரம். அதிகாலை சத்தம் போடும் அலார மணியோடு தொடங்குது நேரமில்லா நேரம். போதும் போதும் என்று சொல்ல போதுமான நேரம் இங்கே பொதுவாய் இல்லை யாருக்கும். வாழ்வில் எல்லோருக்கும் தேவைதான் நேர மேலாண்மை. அது புரிந்தால் மட்டும் எல்லாம் நலமாகும். நேரத்தை மதித்து நாமும் நேர்த்தியாக செலவு செய்தால் நேராகும் முன்னேற்ற பாதை. நேரமில்லா நேரத்தில் ராகு காலம், யமகண்டம் என்று சில நேரங்களும் உண்டு. நேரத்தில் மட்டுமல்ல, நேரில் நிற்பவர்களில் கூட இவற்றை நாம் பார்க்கலாம். நேரமில்லா நேரமும்
நம்மை கடந்தால் என்றும் திரும்ப கிடைப்பதே இல்லை. நேரமில்லா நேரத்தில் நம்மை நோக்கி வரும் பணிகளே மன அழுத்தத்தின் திறவுகோல். கால அவகாசம் என்றும் காலக்கெடு என்றும் காயம் செய்கிறது இந்த நேரம். இனிய வாய்ப்புகளில் எல்லாம் இலக்குகளை தவறவிடாமல் இருந்திட பார்ப்போம் நேரம். வாழ்க்கை என்ற பயணத்தில் வழக்கமாய் நம் கூடவே பயணிப்பது நேரம் மட்டுமே. நேரமில்லா நேரத்திலும் நேரத்தோடு செல்வோம் நாமும் நேரான நேர்வழியிலே. வாய்ப்புக்கு நன்றி சார். வணக்கம். ஒரு கை தட்டலாம் எல்லாரும். இந்த கவிதையை பத்தி யாருன்னா ஒரு கருத்துக்கள் சொல்லலாம். கவிதைக்கு பின்னோட்ட தலைவர் கூட கொடுக்கலாம் போல. உங்கள் பெயரை போலவே மாலையாக அருமையாக நேரத்தை தொடுத்து தந்தீர்கள். வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. அந்த பாயிண்ட் நல்லா இருந்தது முத்து. ராகு காலம் அப்படிங்கறது சில பேர் நேர்லயும் நிக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு முறை படிக்க சொல்லலாமா? எஸ். ஓகே, முத்துமாலை மேடம் இன்னொரு முறை படிக்க. நேரமில்லா நேரம். அதிகாலை சத்தம் போடும் அலாரம் மணியோடு தொடங்குது நேரமில்லா நேரம். போதும் போதும் என்று சொல்ல போதுமான நேரம் இங்கே பொதுவாய் இல்லை யாருக்கும். வாழ்வில் எல்லோருக்கும் தேவைதான் நேரம் மேலாண்மை. அது புரிந்தால் எல்லாம் நலமே. நேரத்தை மதித்து நாமும் நேர்த்தியாக செலவு செய்தால் நேராகும் முன்னேற்ற பாதை. நேரமில்லா நேரத்தில் ராகுகாலம் யமகண்டம் என்று சில நேரங்களும் உண்டு. நேரத்தில் மட்டுமல்ல, நேரில் நிற்பவர்களில் கூட இவற்றை நாம் பார்க்கலாம். நேரமில்லா நேரமும் நம்மை கடந்தால் என்றும் திரும்ப கிடைப்பதே இல்லை. நேரமில்லா நேரத்தில் நம்மை நோக்கி வரும் பணிகளே மன அழுத்தத்தின் திறவுகோல். கால அவகாசம் என்றும் காலக்கெடு என்றும் காயம் செய்கிறது நேரம். இனிய வாய்ப்புகளில் எல்லாம் இலக்குகளை தவறவிடாமல் இருந்திட பார்ப்போம் நேரம். வாழ்க்கை என்ற பயணத்தில் வழக்கமாய் நம் கூடவே பயணிப்பது நேரம் மட்டுமே. நேரமில்லா நேரத்திலும் நேரத்தோடு செல்வோம் நாமும் நேரான நேர்வழியிலே. அருமை. நன்றி. அடுத்து யாரு? வேலைமா இவங்க வசதி மேடம் படிக்கிறாங்க. படிச்சுட்டு நீங்க எப்போ இப்பதான் எழுதுவீங்க? நான் பார்க்கவே இல்லை, நேரா வந்துட்டேன். நான் அது கலந்துரையாடல் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கும் உனக்கும் நேரம் ஒன்றே, நான் நேரத்திற்கு எல்லாம் செய்வேன், நீ நேரத்தை கண்டு கொள்வதே இல்லை. எனக்கும் உனக்கும் ஒரே நேரம் தான், ஆனால் நான் நேரத்திற்கு எல்லாம் செய்வேன், நீ நேரத்தை கண்டு கொள்வதே இல்லை. அதுக்கப்புறம் வேற மாறுது. அதாவது பிறக்க ஒரு நேரம், பார்க்க ஒரு நேரம், தூங்க ஒரு நேரம், படிக்க ஒரு நேரம், உழைக்க ஒரு நேரம், கூடி மகிழ ஒரு நேரம், அழுவதற்கும் ஒரு நேரம். கெட்ட நேரம் போகுது, நல்ல நேரம் வருகுது. கெட்ட காலம் போகுது, நல்ல நேரம் வருகுது. கெட்ட நேரம் தான், நல்ல நேரம் வருகுது. அதையே நாமும் எடுத்துக்கொள்வோம். அவ்வளவுதான். நன்றி நன்றி மேடம். அதாவது இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டன்ட் கவிதை இது. ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஃபாஸ்ட் போயம். ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி. மேடம் இன்னொரு முறை வாசிங்க. ஓகே ஓகே, அது என்ன எடிட் பண்ணாம வாசிச்சேன். ஓகே. உனக்கும் நேரமில்லா நேரம். உனக்கும் எனக்கும் நேரம் ஒன்றே, நான் நேரத்திற்கு எல்லாம் செய்வேன், நீ நேரத்தை கண்டு கொள்வதே இல்லை. அதுக்கப்புறம் பிறக்க ஒரு நேரம், பார்க்க ஒரு நேரம், படிக்க ஒரு நேரம், தூங்க ஒரு நேரம், கூடி மகிழ ஒரு நேரம், அழுவதற்கும் ஒரு நேரம். கெட்ட நேரம் போகுது, நல்ல நேரம் வருகுது. கெட்ட நேரம் போகுது, நல்ல நேரம் வருகுது. நாமும் அதை எடுத்துக்கொள்வோம். என்ன வந்தாலும், கெட்ட நேரம் வந்தாலும் எடுத்துக்குவோம், நல்ல நேரம் வந்தாலும் எடுத்துக்குவோம். எல்லாத்துக்கும் there is a time and space, time for everything. என்ன இதுக்கு ஒரு டைம் இருக்கு. நீங்க அப்போ ஓடி உழைக்கவும் ஒரு நேரம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்கு. நான் இப்போ போய் ஓடி உழைக்க முடியாது, அது முடிஞ்சிருச்சு. நன்றி நன்றி மேடம். நன்றி நன்றி. வேலம்மாள் மேடம் வாங்க. தேங்க்ஸ். நான் வரேன் சார். நான் முடிக்கிறேன் சார். நீங்க முடிச்சிட்டீங்களா? இல்ல, வேலம்மாள் பண்ணி. வேலம்மாள் மேடம் முடிச்சிட்டேன் சார், வாங்க. ஓகே.
அனைவருக்கும் வணக்கம். சூரிய உதயம் தொட்டு சூரிய அஸ்தமனம் வரை நேரம் நமக்கானது. சூரிய உதயம் தொட்டு சூரிய அஸ்தமனம் வரை நேரம் நமக்கானது. நேரம் எல்லாம் நல்ல நேரம்தான். நேரம் எல்லாம் நல்ல நேரம்தான். உண்மைதான். எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். வாழ்க்கையின் சிறந்த அர்த்தம் நேரம் மட்டுமே. வாழ்க்கையின் சிறந்த அர்த்தம் நேரம் மட்டுமே. நேரம் நேரம் யார் கையில்? நேரம் யார் கையில்? நேரம் நம் கையில். நேரம் நம் கையில். ஆனால் நம் புலம்பலோ எனக்கு நேரமே இல்லை, எனக்கு நேரமே இல்லை என்பதுதான். இப்படித்தான் நம் நேரமெல்லாம் நேரமில்லா நேரமாக கடந்து செல்கிறது. இப்படித்தான் நம் நேரமெல்லாம் நேரமில்லா நேரமாக கடந்து செல்கிறது. கடிகாரம் இல்லாத காலத்தில் இந்த பேச்சிற்கே இடமில்லையே. கடிகாரம் இல்லாத காலத்தில் இந்த பேச்சிற்கே இடமில்லையே. நேரமும் இல்லை. எல்லா நேரத்தையும் அவர்கள் சிறப்பாக பயன்படுத்தினார்கள். எல்லா நேரத்தையும் அவர்கள் பயனாக பயன்படுத்தினார்கள். நேரம் தவறாமல் இருப்பதே ஒரு வாய்மைதான். நேரம் தவறாமல் இருப்பதே ஒரு வாய்மைதான். எனவே வாய்மைதான் நேரம். வாய்மைதான் நேரம். எதை வீணடித்தாலும் நாம் நேரத்தை வீணடிக்க கூடாது. எதை வீணடித்தாலும் நேரத்தை வீணடிக்க கூடாது. காலம் நமக்காக காத்திருக்காது. காலம் நமக்காக காத்திருக்காது. சரியான நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். நேரத்தை உணர்ந்து போராடி வாழ்வை உயர்த்திடுவோம். நேரத்தை உணர்ந்து போராடி வாழ்வை உயர்த்திடுவோம். நேரத்தின் அருமை உணர்ந்து முன்னேறுவோம். நேரத்தின் அருமை உணர்ந்து முன்னேறுவோம். நேரமில்லா நேரம் எப்போதும் எல்லோருக்கும் நல்ல நேரம்தான். நேரமில்லா நேரம் எப்போதும் எல்லோருக்கும் நல்ல நேரம்தான். நன்றி, வணக்கம். பேரிடலாம். சிறப்பு சிறப்பு. யாராச்சும் கருத்து சொல்றீங்களா? மேடம் கடைசி ஒரு 4 லைனை திருப்பி படிங்க. நேரத்தை உணர்ந்து போராடி வாழ்வை உயர்த்திடுவோம். நேரத்தின் அருமை உணர்ந்து முன்னேறுவோம். நேரமில்லா நேரம் எப்போதும் எல்லோருக்கும் நல்ல நேரம்தான். நேரமில்லா நேரம் எப்போதும் எல்லோருக்கும் நல்ல நேரம்தான். அதான் நேரமில்லா நேரம்ங்கிறதே நல்லது. அது வந்து சிறப்பு மேடம். அருமை 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 அருமை. அருமை அருமை. இப்ப ரெண்டு கடிகாரம் இல்லாத டயத்துல, கடிகாரம் இல்லாத நேரத்துல அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடிகாரம் இல்லாத நேரத்துல நம்ம எப்படி வந்து அளவு பண்ணாம வாட்டர் இஷ்டத்துக்கு இருப்பாங்கல்ல. விவசாயி போனாங்கன்னா எந்த டைம் கிடையாது அவருக்கு. அவர் வந்து எப்போ முடியுமோ வேலை முடியுமோ அப்பதான் அவருக்கு முடிஞ்சது. அந்த நேரம் தான் முடிஞ்சது அவருக்கு. ஸோ இப்போ மாதிரி 8 hours ஒர்க்கு அதெல்லாம் கிடையாது இல்லை. ஸோ எவ்வளோ நேரம் வேலை பார்த்துருப்பாங்க கடிகாரம் இல்லாம. அந்த வாய்மைதான் நேரம் போட்டிருக்கீங்களா? எனக்கு அதுதான் புரியல. என்னம்மா? வாய்மைதான் நேரம் போட்டிருக்கீங்களா? அது என்ன மீன் பண்றீங்க? புரியல எனக்கு. வாய்மைதான் நேரம். நேரத்தை நம்ம சரியா யார் நேரத்தை சரியா கடைபிடிக்கிறாங்களோ அவங்க உண்மையானவங்களா இருப்பாங்க. அதுதான் என்னுடைய கருத்து. அருமை. மாலதியோட தலைகீழ் உண்மையானவர்களாக இருப்பார்கள். மாலதி உன் போன் தலைகீழ இருக்கு. சரியாவை தலைகீழ இல்ல சார், சைடுல இருக்கு. பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசெட் இல்லைங்களா? பங்க்சுவலா போறது, அந்த டைம்க்கு போறது, அதெல்லாம் நம்ம இந்தியன் டைம்க்கு வந்தீங்க அப்படின்னா அது கஷ்டம் இல்ல. ஸோ நேரத்தை நம்ம வந்து சரியா பயன்படுத்தணும்னா அதுதான் நமக்கு பலருடைய தோல்விக்கு இன்றைக்கு இந்தியாவுல எங்கேயோ நேரத்தை கடைபிடிக்காதவங்க தோல்வி வருவதற்கு முக்கிய காரணம் அது. அப்ப வாய்மை உண்மை இருந்தா நம்ம கட்டாயம் அதை கடைபிடிப்போம். அந்த மனதுல நமக்கு எப்பவுமே நேரம் நேரம் நேரம்னு ஒலித்து கொண்டே இருக்கும். அதுக்காக சொன்னேன் அதை. வசந்தி மேடம் இன்ஸ்டன்ட் கவிதைக்கு யாராச்சும் பின்னோட்டம் கொடுக்கும்? இல்ல உடனே சொன்னாங்க, ரொம்ப அருமையா இருந்தது. ஆனா வந்து இன்னொரு தடவை படிச்சா பார்த்தாங்கன்னா, ஏன்னா நானும் வசந்தி மேடம் மாதிரி இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல தான் நானும் எழுதினேன். என்னடான்னு சொல்லி தலைப்பை இப்படி கொடுத்துட்டாரு. நான் வெளியே அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் நான் திருப்பி ஒரு தடவை படிக்கிறேன். நான் என்னன்னா
டக்குன்னு சொல்லிட்டாரேன்னு நீ நேற்று நாள் 2 நாளா சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா மேடம் சொன்ன கவிதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப 5 நிமிஷத்துல உடனே எழுதி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆச்சா அடடா நம்ம அவங்க இல்ல இவ்வளவு சிறப்பா எழுதி முடிச்சிட்டாங்க, நம்ம என்னத்தை எழுதியிருக்கோம், நம்ம சோம்பேறித்தனமா எதையோ ஒண்ணு பண்ணி பண்ணி வச்சிருக்கோமே, என்ன பண்ண போறோமோங்கிற ஒரு பயம் தான் வந்து ஒரு மனசுக்குள்ள இருந்தது. இருந்தாலும் அதை படிச்சு காட்டு, ஏன்னா நல்லா இருக்கிறதுல வந்து நாம ஒன்று எழுதி இருந்ததை படிச்சு காட்டினா அது வந்து மற்றவங்களுக்கு சிறப்பு தருங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு கவிதை ஒன்று எழுதி வச்சிருக்கிறேன். அது இப்போ அவசரம் 5 நிமிஷத்துல எழுதின கவிதை தான், வசந்தி மேடம் மாதிரி. சரி படிச்சிடுங்க, அது நான் படிச்சிடட்டுமா? படிச்சிடுங்க. படிச்சிடுறேன். அது அதாவது இது வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கிற நேரம், சோம்பேறியா இருந்ததுக்காக வந்து எழுத என்னடா விட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மனசுல ஒரு வெளிப்பாடு. ரெண்டு தான் எழுதினேன். அது ரெண்டையும் படிக்கிறேன், நீங்க ஏதோ ஒன்று பாரு. காலையில் விழித்தேன் மீண்டும் கண்ணயர்ந்தேன், காலையில் விழித்தேன் மீண்டும் கண்ணயர்ந்தேன், வேலை வெட்டி என்று வேலையில்லா வெட்டி என்று இல்லாள் வெறுப்பை கொட்ட விழித்து உடனே சுறுசுறுப்பாய் எழுந்து சோம்பலை முறித்தேன், நேரம் என்னாச்சு ஏதும் தெரியுமா, போதும் உடனே போய் வேலையை பாருங்க. இது ஒரு இது அப்புறம் வந்து இதை நேரம் என்னாச்சு ஏதும் தெரியுமா, போதும் உடனே வேலையை பாருங்க. இது ஒண்ணு. யதார்த்தம் சார், இது இந்த டைட்டில் வந்து யதார்த்தம். ஆமா, இது யதார்த்தம். இது சும்மா அப்படியே வந்து நேரம் இல்லாம போச்சுன்னு. 2வது சரி நேரம் இல்லாம நேரத்துக்கு ஒரு கவிதை எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நேரத்தை வரும். மழலையாய் இது 2வது. மழலையாய் இருந்த நேரம், மகிழ்வாய் கழிந்த நேரம், வேலை மூன்றும் நேரம் விதவிதமாய் மானத வேலை மூன்றும் நேரம் விதவிதமானதாய் உணர்ந்த தருணம், வயதை கடந்த பின்னர் ஏதும் சுயமாய் செய்ய முயன்று தோற்று போனது மனது, நேரம் துவண்டு கடந்தது என்னை எண்ணி, தலைப்பை கொடுத்த தலையை கொஞ்சம் அழைத்து பார்க்க தலைப்பை கொடுத்த தலையை கொஞ்சம் அழைத்து பார்க்க முயன்று பின்னர் வெறுத்து பார்த்தது மனது, எனக்கு நேரமில்லை என்று கடந்தது நேரம். சிறப்பு சிறப்புப்பா, சிறப்பு சிறப்பு. இது சும்மா ஜஸ்ட் இப்பதான் எழுதுனேன், ஏதோ ஒண்ணு எழுதணுமேங்கிறதுக்காக எழுதுனேன். சரி என்னடா இது தலைப்பை கொடுத்துட்டாரேங்கிறதுக்காக தலைப்பை கொடுத்த தலையை கொஞ்சம் அழைத்து பார்க்க முயன்று பின்னர் வெறுத்து பார்த்தது மனது, எனக்கு நேரமில்லை என்று கடந்தது நேரம். ரொம்ப இதுதான் வந்து பிராக்டிக்கல், யதார்த்தம் 2. ஆமா, அருமை. ஒரு கை தட்டலாம் சார். நன்றி சார், தேங்க்யூ. அதாவது இப்ப புரியுது, நம்ம தலைப்பு எந்த தலைப்பு கொடுத்தாலும் வந்து உட்காந்து அடுத்த நிமிஷம் நாங்க எழுதிடுவோம், நீங்க என்ன சார் தலைப்பு இல்ல அது வசந்தி பாடி எழுதினாங்க. சரி எழுதி முடிச்ச உடனே சரி அந்த பக்கம் திரும்ப அப்புறம் வந்து கடக ஒரு வேகத்துல வந்து அப்படியே வந்து தோணுன மனசுல வந்தது. அதே மாதிரி மாலத்தையும் இப்ப எழுதிட்டு வந்துடுவாங்க சார். எனக்கு தெரியாது, அது நீங்களே உண்டு மாலதி உண்டு. வாங்க சார், சிவகுமார் சார் வாங்க. மாலதி போட்டி ஸ்டார்ட்ஸ். சிவகுமார் சார் வாங்க. வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம், சந்தோஷம், மகிழ்ச்சி. நேரம் இல்லாத நேரம். நானும் மத்தியானத்துக்கு அப்புறம் தான் உட்காந்து எழுதியோ பார்த்து எழுதுறேன், ஒண்ணு பிடிக்கிறேன். நேரம் இல்லாத நேரம். நான் நண்பனுடன் மொபைலில் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். என் மனைவி எனக்கு முன்னால் வந்து நின்றார்கள். நான் அவர்களை கவனிக்கவே இல்லை. அவர்களுக்கு என்னிடம் ஏதோ பேச வேண்டும். திடீரென்று என் வாயை அழுத்தி மூடினார்கள். திடுக்கிட்டு போனை கட்டுவிட்டு என்ன என்று, உங்களுடன் பேச வேண்டும், நேரம் கிடைக்குமா என்று கோபத்துடனும் அதட்டுடனும் கேட்டார்கள். உலகத்தில் எல்லோருடனும் பேசுவதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறது, என்னோடு மட்டும் பேசுவதற்கு நேரம் கிடைக்காதா என்று கேட்டார்கள். திடுக்கிட்டு ஏன் நான் இருக்கிறேனே என்னுடைய நேரம் எல்லாம் உன்னுடைய நேரம் தானே, வா பேசலாம் என்று அவர்கள் தலை குனிந்து சிரித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் கண்கள் படபடத்த என் மனம் இறங்கியது. நான் பேசலாமா, நேரம் என்றால் என்ன அப்படி என்று
கடிகாரம் என்ன காட்டுகிறதோ அதான் நேரம் என்றார்கள். இல்லை. 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது அதிர்வெடிப்பு என்று சொல்லப்படும் பிக் பேங் தியரி. சத்தமா படிங்க சார், சரியா கேட்கல. கடிகாரம் என்ன காட்டுகிறதோ அதுதான் என்றார். நான் நேரம் என்றால் என்ன என்று நான் கேட்டேன். கடிகாரம் என்ன காட்டுகிறதோ அதுதான் நேரம் என்றார்கள் அவர்கள். இல்லை. 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது அதிரொடிப்பு பிக் பேங் தியரி. எல்லா கோள்களும் அதனிடத்தில் அமர்ந்து பிறகு சுழற்சி என்று ஆரம்பித்த பிறகுதான் நேரமும் உயிர் பெற்றது என்று அவர்கள் என்னை ஆச்சரியப்பட்டார்கள். நேரத்தின் அடிப்படையாக இருப்பது கோள்களின் சுழற்சி தான் என்றேன். பூமியின் சுழற்சி எனும் செயல் நமக்கு நேரம் என்று ஒன்றை தருகிறது என்று. நேரம் என்பது நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் தான் கடிகாரங்களையும் கேலண்டர்களையும் வைத்து அதை கணக்கிட்டு சுழற்சி பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. நேரத்தை நிறுத்தி பார்க்க முடியாது, திரும்பி ஓட வைக்க முடியாது, அதை ஒரே திசையில் பயணித்துக் கொண்டிருக்கும் என்று. அவர்கள் கேட்டார்கள், நேரம் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் என்றார்கள். அது குவியலின் குழப்பங்களாக இருக்கும் என்று. எப்போது தொடர்ச்சி என்று ஒன்று நுழைந்து விட்டதோ அப்போதே நேரம் என்ற ஒரு கோட்பாடும் நுழைந்து விட்டது என்று. அப்போது அவர்கள் கேட்டார்கள், 5 அறிவு மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் நேரம் என்றால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டார்கள். புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் எப்போது உணவு தேட செல்ல வேண்டும், எப்போது உணவு உண்ண வேண்டும், எப்போது இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் என்ற போன்ற விஷயங்கள் அவைகளுக்கு தெரியும். அது நேரத்துக்கு நேரம் நிகழும், காலத்துக்கு காலம் நிகழும். அது ஒரு சுழற்சியாகவே நடந்து கொண்டிருக்கிறோம். இங்கே நாம் நேரம் என்று ஒன்றை கழட்டி விடவே முடியாது. நாம் நாள் முழுவதும் கடிகாரத்தை பார்க்காமல் தவிர்க்கலாம். ஆனால் வசித்தல், உணவு உண்ண வேண்டும், உறக்கம் வந்தால் உறங்க வேண்டும் என்ற நம்முடைய உடலின் தேவைகள் சுழற்சி நிலையில் தான் இருக்கும். அதை நாம் நினைத்தாலும் மாற்ற முடியாது என்று அவர்கள் கேட்டார்கள். நாம் கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விடுமா என்று கேட்டார்கள். அவர்கள் புத்திசாலித்தனமாக கேட்டார்களா இல்ல முட்டாள்தனமாக கேட்டார்கள்? நான் வியந்து பார்த்து கொண்டிருந்தேன். அவருக்கு நேரம் போனதே தெரியவில்லை. என்னோட கொஞ்சம் நேரம் பிடிச்சதான். நன்றி, வணக்கம். கைதரலாம் சார். அருமை 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 சார். இயல்பான கவிதை சார் இது. மிக 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 இயல்பு. அதாவது மிகப்பெரிய செய்தி சொல்லிருக்கீங்க. உண்மையிலே கோபம் வரும் சார். நாங்க பேசிட்டு வந்து நின்றே இருப்பாங்க. உண்மையிலே மேடம் பக்கத்துல இருக்காங்களா? அவங்க பாட்டுக்கு அவங்க சாமி பாட்டு பாடி இருப்பாங்க. நல்ல வேலை. அவங்க உலகத்துல அவங்க இருப்பாங்க சார். அவங்க உலகத்துல ரொம்ப மகிழ்ச்சி. சாரோட கவிதைக்கு யாராச்சும் பின்னட்டு கொடுக்குறீங்களா? அது கிட்டத்தட்ட இந்த டைம் ஃபார் எவ்ரி திங் நான் சொன்னது அதுலயும் அவர் சொல்லியிருக்காரு. டைம் ஃபார் எவ்ரி திங். ஓகே, இந்த டைம் இந்த டைம்னு ஒரு டைம் ஃபார் எவ்ரி திங்கிறத அவர் சொல்றாரு சார். மகிழ்ச்சி. நன்றி நன்றி. சரி, நான் எல்லாரும் போறதுக்குள்ள சொல்லிடுறேன் சார். சார் வாங்க எல்லாரும் இருங்க சார். அப்புறம் ஒவ்வொருத்தரா படிச்சுட்டு போயிட்டா நாங்க படிக்கும் போது இல்ல இல்ல எல்லாரும் இருக்கும்போது நான் படிச்சிடுறேன். ஒன்று செய்யலாம். யாருக்கெல்லாம் அர்ஜென்ட்டா அவங்கள லாஸ்ட்ல விடலாம்னு நினைக்கிறேன். நான் படிச்சிடுறேன் சார். படிங்க. நாங்க தான் சார் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறாட்டு. படிங்க சார், படிங்க. நேரமோ இல்லை என்பதே என்றும், நேரமோ இல்லை என்பதே என்றும், நேரத்தை கொன்று வெட்டி கதை கொட்டி வீணாய் பொழுதை கழித்து வெற்று தாளாய் நாளை கிழித்து குப்பையில் போட்ட நேரத்தை மறப்போம். புதிதாய் பிறப்போம், நேரம் மதிப்போம். இல்லை என்பதே இல்லை, நேரம் இல்லை என்பதே இல்லை. கொட்டி கிடக்குது, எங்கும் கொட்டி கிடக்குது. சாதிக்க என்றும் வாழ்நாள் போதாது. நம்மை தேடி நேரம் வராது, நாம் தான் தேட வேண்டும் நமக்கான நேரத்தை. நேரம் என்றுமே காத்திருக்கும், அதை பொன்னாக்குவதும் புண்ணாக்குவதும் நம் கையில்.
இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெண்பா எழுதினேன் சார். ரொம்ப அவசர கதியில் எழுதின வெண்பா படிக்கிறேன். நேரமில்லா நேரம் என்றுமே பொய்தானே, வேரின்றி நிற்குமா நீரின்றி பூக்குமா, நேரமின்றி வாழ்க்கையே இல்லை நமக்கு, நேரமே என்றும் வரம். அவ்வளவுதான் சார். கைதட்டலாம் சார், கைதட்டலாம். ஒரு வெண்பாக்கும் ஒரு கவிதைக்கும் எழுதுற கைதட்டலாம். சார் கவிதை இன்னொரு முறை. இந்த படிக்கிறாருங்க. இன்னொரு வெண்பாவும் முறை கவிதை தான் மேடம். அது தெரியும் சார். அதாவது நேரமோ இல்லை என்பதே என்றும், நேரத்தை கொன்று வெட்டிக்கதை கொட்டி, வீணாய் பொழுதை கழித்து வெற்றுத் தாளாய் நாளை கிழித்து, குப்பையில் போட்ட நேரத்தை மறப்போம், புதிதாய் பிறப்போம், நேரம் மதிப்போம். இல்லை என்பதே இல்லை, நேரம் இல்லை என்பதே இல்லை, கொட்டி கிடக்குது, எங்கும் கொட்டி கிடக்குது. சாதிக்க என்றும் வாழ்நாள் போதாது, நம்மை தேடி நேரம் வராது, நாம் தான் தேட வேண்டும் நமக்கான நேரத்தை. நேரம் என்றுமே காத்திருக்கும், அதை பொன்னாக்குவதும் புண்ணாக்குவதும் நம் கையில். அருமை அருமை. அருமை அருமை. கைதட்டலாம் ஒரு முறை சாருக்கு. யார் அவட்சம் பின்னோட்டம் கொடுக்கறதுன்னா கொடுக்கலாம். சாரோட கவிதைக்கு யார் பின்னோட்டம் கொடுக்குறது? சார் உங்க கவிதை யாருக்கும் பிடிக்கலன்னு அர்த்தம் சார். அதான் தெரியுமே. பெரியவங்க எல்லாம் வரணும்னு பார்த்துட்டு இருக்கோம். ஏன் சார் நாராயணமூர்த்தி அந்த வாய்ப்பு வரீங்களா யாராச்சும்? அதாவது வெட்டி வெட்டி கிடக்குது. அதாவது கோபால் ரத்னம் சார் வராரு, நீங்க விட மாட்டேங்கிறீங்க. அப்படியே இருங்க, நானும் சொல்லிடுறேன், அவரும் சொல்லட்டும். அதாவது ஆமா, கோபால் ரத்னம் சார் நீங்க சொல்லுங்க. ஆரம்பம் சார் சொன்னா ஃப்ரெண்டு ஆயிடும். ஆமாமா, நேரத்தை ஆமா, நேரத்தை தேடி நாம போகணும், நேரத்தை தான் நாம தேடி போகணும்னு சொல்றேன். அது அருமை. எப்பயுமே காலத்திற்காக நம்ம வந்து காலத்தை தேடித்தான் நாம போகணும் மொழிய. அது எல்லாம் வரையறைக்கப்பட்ட கவிதை, அவ்வளவுதான். அது வந்து ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி நன்றி நன்றி. கோபால் ரத்னம் சார் வாங்க. பொன்னாக்குவதும் புண்ணாக்குவதும் வித்தியாசமான ஒரு காம்பினேஷன். அது உண்மை பெரிய உண்மை 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 உண்மை. சார் எல்லாத்தையும் விட சார் நாராயணமூர்த்தி சார், நீங்க சொன்னீங்கல்ல, இது வரைக்கும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண டைம் எல்லாத்தையும் கிழிச்சு தூக்கி போட்டு புதுசா ஆரம்பிங்க அப்படின்னு Yes, சொன்னீங்களா, அந்த yes. பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது சார். எஸ் எஸ் எஸ். இல்ல இல்ல, அது வெற்றுத்தாள். நம்ம கழிச்சதே வெற்றுத்தாள். அருமை அருமை அருமை. சிறப்பு. அப்புறம் தாமரை படிக்கிறீங்களா? தாமரை, செந்தாமரை. உங்க Okay. வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு சார். என் வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கா? கொஞ்சம். ஓகே, கொஞ்சமா இருக்குதா? சரி. நல்லா இருக்குது. கோபால் ரத்னம் சார் படிக்கிறீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆடியபிள் சார்? கொஞ்சம் ஸ்லோவா கேக்குது. ஓசை இல்லை, ஓசை இல்லை. ஆமா, கோபால் ரத்னம் சார் ரொம்ப லோவா இருக்கு, ஒண்ணுமே கேட்கல ஆல்மோஸ்ட். படிங்க படிங்க படிங்க, சத்தமா படிங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆடியபிள் சார்? கொஞ்சம் உங்க வாய்ஸ் தான் கம்மியா தான் கேக்குது. ஹெட்ஃபோன் போட்டுறேன் சார், ஹெட்ஃபோன் போட்டுறேன். ஒரே நிமிஷம் போடுங்க, ஹெட்ஃபோன் போட்டு பாருங்க. ஹெட்ஃபோன் போட்டா சில நேரத்துல கேட்க மாட்டேங்குது. இல்ல, வேற யாருன்னா படிக்கிட்டேன் சார், நான் அடுத்த பாயிண்ட். சரி, ஓகே. அடுத்தது ரிஃபை பாய் படிக்கிறீங்களா? சார் நான் கேட்க வந்திருக்கேன் சார். என்ன இப்படி சொல்லிட்டா கவிஞர்? இப்படி கவிஞர்கள்லாம் சிறப்பா எழுதுவீங்க நீங்க. அதானே, கவிஞர்கள்லாம் இப்படி சொல்லிட்டா அப்புறம் எப்படிதான்? பயணம் இப்ப ஊர்ல வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். ஓ, ஊருக்கு வந்திருக்கீங்களா? எல்லோருக்கும் வணக்கம். Good. வந்தேன் எல்லோருக்கும். இப்ப இந்த அதான் சொன்ன சார் சொன்னாங்கல்ல, வெத்துத்தால அப்படி தூக்கி வீசணும்னு சொல்லி பாயிண்ட். பட் எம்ஓஎம் வந்து இது ஒரு நல்ல நேரம், அதனால மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தை நான் பயன்படுத்தி கொண்டேன். இதுதான் கவிதை எனக்கு. நீங்க பேசுவதே கவிதை தான் சார். கவிதையை பேசுமா? கவிஞர் கல்யாணியை பேச சொல்லுங்க சார். வாங்க கல்யாணி மேடம், நீங்க படிங்க. சார் நாராயணமூர்த்தி சார் இருங்க சார். ரிஃபை பாய் சார் ஊருக்கு வந்திருக்கீங்களா? ஆமா, சென்னையில இல்ல, அவங்க ஊர்ல இருக்காரு. வாங்க வாங்க வாங்க. கல்யாணம் அட்டன் பண்ணி இப்போ கூட ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் போயிட்டு தான் வந்தேன். கொஞ்சம் பிஸி. நான் மெட்ராஸ் வர மாதிரி இருந்தா சொல்றேன். கண்டிப்பா சார். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. தேங்க்யூ. கல்யாணி மேடம் படிக்கிறீங்களா? மத்தவங்க எல்லாம் வாசிக்கட்டும் சார். இன்னும் யாராவது? சரி, அமுதா மேடம். நாங்களாம் கிளம்பிடுவோம் கல்யாணி.
சார் இது எங்க ட்ரெடிஷனல் இருக்கணும் ஊர்ல. ஓ அருமை. படிக்கிறேன் சார். ஆனா படிங்க. ஆனா நீங்க எல்லாம் எழுதின மாதிரி ஒரு வரி ஒரு வார்த்தை கூட என்னால எழுத முடியல. அதை விட சிறப்பா எழுதியிருப்பீங்க, படிங்க. ஆனா நான் அதாவது எதையோ எழுதியிருக்கேன். அதாவது தன்னடக்கம் வேணும், இவ்வளவு தன்னடக்கம் வேணாம். இல்ல நீங்க இத கேட்டீங்கன்னா புலவரே வந்து இப்படி எல்லாம் பேசினாங்கன்னு புலவரே எப்படி சொல்லலாமா? வாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். முதல்ல ஏன்னா நான் வந்து நீங்க நினைக்கிற எதையுமே நான் எழுதலை. ஏன்னா எல்லாரும் படிக்கும்போது பார்த்தா எனக்கு ஒரு பயமும் ஒரு அச்சமும் வந்தது. அந்த அச்சத்தோடயே இதை நான் வந்து படிக்கிறேன். நேரமில்லா நேரம் அப்படிங்கறத நான் 0 டைம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். வெரி குட். அதனால அதை வச்சுதான் நான் வந்து எழுதியிருக்கேன். இப்போ அதுல நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, விழித்து கொண்டே இருக்கிறேன், விழித்து கொண்டே இருக்கிறேன், விழிகள் எப்போது மூடின, கேட்பதை எப்போது மறந்தேன், அசைவுகள் எப்போது நின்றன, மனம் எங்கே ஓடி போனது, நடத்துனர் விசிலில் நிதானித்து நடந்தேன். பஸ்ல தூங்கிட்டேன் சார். அட்டகாசம். அட்டகாசமுங்க. அது அது வந்து ஒண்ணு. இன்னொன்னு, என்னை காணவே இல்லை, என்னை காணவே இல்லை, மலை நானா, மடுவும் நானா, நதி நானா, அலையும் நானா, மலை நானா, மடுவும் நானா, நதி நானா, அலையும் நானா, குளிரும் நானா, சூடும் நானா, மரம் செடி கொடியும் நானா, வானம் நானா, மேகமும் நிலவும் நட்சத்திரமும் நானா, மரம் செடி கொடியும் நானா, பூவும் காயும் பழமும் நானா, எல்லாமும் நானா, நின்று பார்க்கிறேன், இதோ இருக்கிறேனே, ஓ தியானம். மேடம், இது ஒரு ஞானியின் கவிதை. சொன்னேன் உங்க தன்னடக்கத்துக்கு அளவே இல்லைன்னு சார் போங்க சொல்லிட்டு. சார். நீங்க எல்லாம் எழுதுறதுல ஏதாவது வேற எதுனா இருக்கா? வேற இன்னொன்னு வச்சிருக்கீங்களா? இதோ முடிய போகுது. சொல்லுங்க. 25,565 நாட்களாக நான் வாழ்கிறேன். 25,565 நாட்களாக நான் வாழ்கிறேன். எனக்கே எனக்கான நாள்கள் எத்தனை, எனக்கே எனக்கான நாள்கள் எத்தனை, நேரமில்லா நேரத்தில் வாழ்ந்ததுதான். நினைக்கிறேன், நிலைக்கிறேன், நினைவில் இல்லை. நன்றி சார். பாருங்க என்ன மாதிரி ஒரு சிந்தனை பாருங்க, எவ்வளவு பெரிய சிந்தனை. என்ன மேடம் நீங்க, இதுதான் புலவர். இதுதான் புலவர் கவிதை, கைதட்டலாம். உண்மை கவிதை இதுதான். மறுபடியும் ஒரு தடவை படிச்சிருங்கம்மா. நான் சரியா கேட்க. ரொம்ப நல்லா இருந்து மேடம். இந்த பஸ்ல தூங்குனது பாருங்க, ரொம்ப அருமைமா. அது எல்லாரும் செய்யறது. கடைசி வரி சொன்ன பிறகுதான் அந்த கவிதை புரியுது. நீங்க இப்ப தூங்குங்க பஸ்ல. விழித்து கொண்டே இருக்கிறேன், விழிகள் எப்போது மூடின, கேட்பதை எப்போது மறந்தேன், அசைவுகள் எப்போது நின்றன, மனம் எங்கே ஓடி போனது, நடத்துனர் விசிலில் நிதானித்து எழுந்து இறங்கினேன். என்ன 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 ஓட்டம். சூப்பர். நீங்க இன்னொரு முறை படிங்களா? அதை ரெக்கார்ட் பண்ணி போடலாம். சரிங்க சார். இதையே வா மறுபடியுமா? தனியா இதே படிங்க. சரி. இப்பவா சார்? இப்பதான். விழித்து கொண்டே இருக்கிறேன், விழிகள் எப்போது மூடின, கேட்பதை எப்போது மறந்தேன், அசைவுகள் எப்போது நின்றன, மனம் எங்கே ஓடி போனது, நடத்துனர் விசிலில் நிதானித்து எழுந்து இறங்கினேன். எல்லாரும் செய்யறது அருமை அருமை. அதாவது நல்ல வேலை. கைதட்டலாம். இப்ப கைதட்டலாம் மேடம். சார் ரொம்ப நன்றிங்க சார். யாரெல்லாம் பஸ்ல தூங்கிருக்கீங்க இந்த மாதிரி? நிறைய நான்லாம் பஸ்ல ஏறி உக்காந்தோடனே தூங்கிடுவேன். அதேதான் சார். நான் எல்லாரோட கவிதையும் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அச்சமா தான் இருந்தது. ஏன்னா இதுதான் தன்னடக்கம்.
நாங்க எல்லாமே zero அச்சம் time. இல்லாம வாசிச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன அச்சம்? நேரம் இல்ல நாங்கெல்லாம் நேரம்னா நான் 0 டைம் தான் கணக்குல எடுத்துக்கிட்டேன். அப்ப 0 டைம் அப்படிங்கறது எப்ப வருது அப்படின்னு சரி, சரியான ஒரு பார்வை மேடம். சரியான ஒரு பார்வை. உங்களுடைய பார்வையே ரொம்ப அருமை மேடம். உண்மையிலே ரொம்ப அருமை. நன்றி, ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி சார். கோபாலரத்னம் சார் வாங்க. தாமரை உங்களை தான் கூப்பிட்டா நீங்க இல்ல. கால் வந்துருச்சு சார், அதனாலதான். பரவாயில்ல 2 minutes. வாங்க சார் கோபாலரத்னம் சார். அனைவருக்கும் வணக்கம். ஆடியோ உள்ளது சார். இப்ப தெளிவா கேக்குது சார். தெளிவா கேக்குது. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நேரமில்லா நேரம் இது இன்றைய தலைப்பு. நேரமில்லா நேரம் இது இன்றைய தலைப்பு. என் தலையை சுற்றிய தலைப்பு. என் தலையை சுற்றிய தலைப்பு. சென்னைக்கு மட்டுமல்ல உலகுக்கே வந்த சோதனை. சென்னைக்கு மட்டுமல்ல உலகுக்கே வந்த சோதனை. இதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும். தலைமைக்கு நேரமில்லை போலும். தலைமைக்கு நேரமில்லை போலும். சரியான தலைப்பை தேர்ந்தெடுக்க. சரியான தலைப்பை தேர்ந்தெடுக்க. அவசரமாய் தந்த தலைப்போ அவசரமாய் தந்த தலைப்போ இருக்கட்டும் இருக்கட்டும். இந்த மைண்ட் யுவர் மைண்ட் மீனுக்கு நீந்த தெரியாதா என்ன? இந்த மைண்ட் யுவர் மைண்ட் மீனுக்கு நீந்த தெரியாதா என்ன? கவிக்குயில்கள் கானம் பாடும் போது கவிக்குயில்கள் கானம் பாடும் இந்த தோப்பில் கவிக்குயில்கள் கானம் பாடும் இந்த தோப்பில் ஆண் சிட்டுக்குருவினான் கவி பாட வந்தேன் என்று. ஆண் சிட்டுக்குருவினான் கவி பாட வந்தேன் என்று. என் பாவை ஏற்போர் ஏற்க. என் பாவை ஏற்போர் ஏற்க. எதிர்ப்போரே எக்ஸ்கியூஸ் மீ எதிர்ப்போரே எக்ஸ்கியூஸ் மீ வழிவிடுக. உங்களோடு வீண்வாதம் செய்ய நேரமில்லா நேரம் இது. உங்களோடு வீண்வாதம் செய்ய நேரமில்லா நேரம் இது. நேரமில்லை என்று நினைத்திருந்தால் இக்கவி குழந்தை நேற்று சுகப்பிரசவத்தில் பிறந்திருக்காது. நேரமில்லை என்று நினைத்திருந்தால் இக்கவி குழந்தை நேற்று சுகப்பிரசவத்தில் பிறந்திருக்காது. யாவர்க்குமாம் 24 மணி நேரம். யாவர்க்குமாம் 24 மணி நேரம். பாங்குடன் நேரத்தை பகிர்ந்து செயல்பட்டால் பாங்குடன் நேரத்தை பகிர்ந்து செயல்பட்டால் வளர்ச்சியும் செழிப்பும் உன் வாழ்வில். வளர்ச்சியும் செழிப்பும் உன் வாழ்வில். பகலில் எங்களுக்கு நேரமில்லை என்ற தம் படை வீரர்களுக்கு பகலில் எங்களுக்கு நேரமில்லை என்ற தம் படை வீரர்களுக்கு மாவீரன் நெப்போலியன் பதில் இது. மாவீரன் நெப்போலியன் பதில் இது. பகலில் நேரமில்லை என்றால் இரவு எங்கே போனது? பகலில் நேரமில்லை என்றால் இரவு எங்கே போனது? பருவத்தில் படிக்க நேரமில்லை என்றால் பாழாகும் உன் வாழ்க்கை. பருவத்தில் படிக்க நேரமில்லை என்றால் பாழாகும் உன் வாழ்க்கை. ஊர் போற்ற உழைக்க நேரமில்லை என்றால் உன் உணவுக்கே திண்டாடுவாய் ஒரு நாளில். ஊர் போற்ற உழைக்க நேரமில்லை என்றால் உணவுக்கே திண்டாடுவாய் ஒரு நாளில். அட காதலிக்க நேரமில்லை என்றால் காலம் கடந்தே போகும். காதலிக்க நேரமில்லை என்றால் காலம் கடந்தே போகும். நரை திரையை நோக்கி நரை திரையை நோக்கி. ஆதலினால் இளைய சமுதாயமே நேரத்தை நேர்த்தியாய் பயன்படுத்து. நேரத்தை நேர்த்தியாய் பயன்படுத்து. நேர்கொண்ட வாழ்வை சீர்கொண்டு வளமாக்கு இக்கணமே. நேர்கொண்ட வாழ்வை சீர்கொண்டு வளமாக்கு இக்கணமே. வாய்ப்புக்கு நன்றி. பின்குறிப்பு: என் கவிதை பிடித்திருந்தால் தம்ஸ்அப் செய்யவும். என் கவிதைகளை தொடர்ந்து கேட்க ஃபாலோ அப் செய்யவும். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம் சார். கலக்குறீங்க சார், கலக்குறீங்க. என்ன கலக்குறீங்க? எத்தனை கவிஞர்கள், எவ்வளவு ஆழம், ஒண்ணுமே புரியல. இதுல எத்தனை நகைச்சுவை, எத்தனை ஏக்கங்கள், எத்தனை தூக்கம், எல்லாமே நிறைய வருது உள்ள. நேரம் இல்லாம இருந்தால் சுகப்புரசம் ஆயிருக்கேன்னு சொன்னார் பாருங்க. சிறப்பு, மிக சிறப்பு. யாராச்சும் பின்னூட்டம் கொடுக்குறீங்களா? நன்றி, நன்றி சார். அவர் தான் சொல்லிட்டாரா விமர்சனம் பண்றதுக்கு சரியில்லை, உங்களோட விவாதம் பண்ண நேரம் இல்லைன்னு சொல்லிட்டாரா சார்? உங்க கவிதையை நான் இதுதான் விமர்சனமோ? சப்ஸ்கிரைப் பண்ணுகிறேன், ஃபாலோ பண்ணுகிறேன். நன்றி மேடம். அருமை, அருமை. நேரம் இல்லை என்றால் சுகப்பிரசவம் இருக்காதுன்னு சொன்னது அதுதான் முத்தாய்ப்பு. என்னுடைய
சிறப்பு. என்னுடைய பிடிச்ச மனமார்ந்த எனக்கு பிடிச்ச பின்னோட்டம். எனக்கு பிடிச்ச வரி வந்து அவருடைய ஏக்கம்னு சொன்னார் பாருங்க. காதலிக்க நேரம் காதலிக்க நேரம் இல்லை. ஆதலினால் காதல் செய்வீர்னு சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கு இன்னும். இல்ல எனக்கு பிடிச்சது வந்து தலைமைக்கு நேரம் இல்லையோ தலைப்பு தேர்ந்தெடுக்க. அதெல்லாம் கிடையாது. நேரம் இருந்ததுனாலதான் இந்த தலைப்பு. தெரியும்ல. நன்றி மேடம், நன்றி. தாமரை வாங்க. தாய் தமிழுக்கும் தாய் தமிழ் போற்றும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது கனிவான வணக்கத்தினை கூறிக்கொள்கிறேன். மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷனலுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஸ்டீஃபன் சருக்கு வந்துட்டு ஸ்பெஷலான ஒரு வணக்கம் சொல்கிறேன். நேரமில்லா நேரம் அப்படின்னு சொன்னதும் எப்பவுமே நேரத்துக்கு நான் கவிதை எழுத மாட்டேன். இங்க வந்து உட்கார்ந்துட்டு தான் எழுதுவேன். ஆனா நேத்திக்கு இரவே நான் எழுதிட்டேன். ஒரு 3/4 தூங்கிட்டே அப்படியே டைப் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் எடுத்து மதியமே வந்து இன்னைக்கு நேரமே வந்து அதை கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ரொம்ப நேரத்துக்கு இந்த முறை வந்து நான் பண்ணிருக்கணும்னு தோணுச்சு. ரொம்ப அழகா இருந்தது. ஒவ்வொரு இடத்துமே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. கோபால ரத்தினம் சார் வந்து ரொம்ப அழகா ஆதலினால் அப்படின்னதும் காதல் செய்வீர்னு சொல்லுவாருன்னு பார்த்தா நேரத்தை கடைப்பிடிங்கள் அப்படின்னாரு. ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ரொம்ப நகைச்சுவையா இருந்தது. அடுத்தது அமுதாம்மா வந்து அப்படியே ஹைக்கூ தான். நீங்க அப்படியே ரொம்ப அவ்வளோ வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய கவிதையை வாசிக்கும் போது அவ்வளோ அழகா இருந்தது. நாங்க அதான் திருப்பி ஒன்ஸ் மோர் எல்லாருமே கேட்டோம். அழகான ஹைக்கூக்கெல்லாம் இருந்தது. அதே போல ஆறுமுகம் ஐயா எல்லாரோடதுமே ரொம்ப நல்லா இருந்தது. வித்தியாசமா இருந்தது. நாராயணமூர்த்தி சார் அனைவரோடதுமே. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சிவகுமார் சார் நினைக்கிறேன், அவரோடது ரொம்ப நகைச்சுவையா இருந்தது. அவங்களுடைய மனைவி பேசின மாதிரியே இருந்தது. நான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசுற மாதிரியே இருந்தது. அந்த மாதிரி ஒன்னொன்னும் ஒவ்வொரு விதமா இருந்தது. மிக்க மகிழ்ச்சி சார். என்னுடைய கவிதை படிக்கிறேன். நேரமில்லா நேரம். நேரமில்லை நேரமில்லை நிற்கவும் நடக்கவும். எங்கும் எதிலும் துரிதம் முன்னேற்றம். காத்திருக்க வேண்டியதில்லை, கால் கடுக்க நிற்க வேண்டியதும் இல்லை. தொழில்நுட்பம் அபரிமித வளர்ச்சி. தொட்டதெல்லாம் நொடிப்பொழுதில் நம்மை சேரும் அதிசயம். ஆயினும் நேரமில்லை. திறன்பேசி, இணையம், கற்றவி, முகநூல் என புதைக்குழிகளில் முகம் புதைத்து மீண்டெழ முடியாத ஆழத்தில் நாம். பொழுதுபோக்கும் வீண் அரட்டைகளும் கையடக்கத்திலே கவனம் சிதறும் அவலம். வாசிப்பும் இல்லை, நேசிப்பும் இல்லை, நேயமும் இல்லை, நோய் மட்டுமே மீதமுண்டு. காலம் பொன் போன்றது, காற்றை போல் கடப்பது. சேமித்திட முடியாது. முயற்சித்தால் எல்லா நேரமும் நல்ல நேரமே. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இன்று மட்டுமே என எண்ணிட நாளை நம் வசமாகுமே. நன்றி சார் வாய்ப்பிற்கு. இன்னொரு பேரை வாசிங்க. நேரமில்லை நேரமில்லை நிற்கவும் நடக்கவும். எங்கும் எதிலும் துரிதம் முன்னேற்றம். காத்திருக்க வேண்டியதில்லை, கால் கடுக்க நிற்க வேண்டியதும் இல்லை. தொழில்நுட்பம் அபரிமித வளர்ச்சி. தொட்டதெல்லாம் நொடிப்பொழுதில் நம்மை சேரும் அதிசயம். ஆயினும் நேரமில்லை. திறன்பேசி, இணையம், கற்றவி, முகநூல் என புதை குழிகளில் முகம் புதைத்து மீண்டெழ முடியாத ஆழத்தில் நாம். பொழுதுபோக்கும் வீண் அரட்டைகளும் கையடக்கத்திலே கவனம் சிதறும் அவலம். வாசிப்பும் இல்லை, நேசிப்பும் இல்லை, நேயமும் இல்லை, நோய் மட்டுமே மீதமுண்டு. காலம் பொன் போன்றது, காற்றை போல் கடப்பது. சேமித்திட முடியாது. முயற்சித்தால் எல்லா நேரமும் நல்ல நேரமே. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இன்று மட்டுமே என எண்ணிட நாளை நம் வசமாகுமே. அருமை. கைதட்டலாம் எல்லாரும். தேங்க்யூ சார். அதாவது ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னன்னா, தொட்டதெல்லாம் நொடி பொழுதில் அமைத்தேடி வரும் அதிசயம். ஆனா நமக்கு நேரம் இல்லை. ஆமா, தொழில்நுட்பம் சொன்னாங்க. அந்த வரி வாசிப்பும் இல்லை, நேசிப்பும் இல்லை, நேயமும் இல்லை, ஆனால் நோய் மட்டும் மீதம் உள்ளது. வாஸ்தவமான வார்த்தை. அந்த வார்த்தை அழகா இருக்கு. வாசிப்பும் இல்லை, நேசிப்பும் இல்லை, நோய் மட்டுமே ரொம்ப அருமையான அந்த தொழில்நுட்பம் மட்டும் சொன்னீங்க. சொல்லுங்க இன்னொரு. சார், அதாவது எங்கும் எதிலும் துரிதம் முன்னேற்றம். காத்திருக்க வேண்டியதில்லை, கால் கடுக்க நிற்க வேண்டியதும் இல்லை. தொழில்நுட்பம் அபரிமித வளர்ச்சி.
தொட்டதெல்லாம் நொடி பொழுதில் நம்மை சேரும் அதிசயம் ஆயினும் நேரமில்லை. இந்த டெக்னாலஜி தான் சார். அது நம்ம டிஜிட்டல் எல்லாமே சைக்காலஜியை ஆன்லைன்ல. கொண்டு வந்துட்டாங்க சார். அவங்க டிஜிட்டல் சைக்காலஜியை கொண்டு வந்துட்டாங்க. எஸ் அதைத்தான் சொல்ல வந்தேன். ரொம்ப அருமையா கொண்டு வந்தீங்க. தொழில்நுட்பம் எவ்வளவு வேகமா விரைந்து வருகிறதோ அவ்வளவு இருந்தும் கூட நமக்கு நேரம் இல்லைங்கிறது தான் வந்து இதனுடைய சிறப்பு. ரொம்ப அருமையா எழுதியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அருமையான பார்வை, நல்ல பார்வை. பார்வை உங்களுடைய பார்வை ரொம்ப அருமை. சக்கரபாணி சார் படிக்கிறீங்களா? இல்ல சார், இல்ல ப்ரிப்பேர் இல்ல. ரைட். இல்ல சார். அப்புறம் வேற யார் வச்சிருக்கீங்க? வாங்க கல்யாணி மேடம். சக்கரபாணி சார், நான் வரதுக்குள்ள நீங்க ப்ரிப்பேர் ஆயிருங்க. இல்ல அந்த அளவுக்கு இன்ஸ்டன்ட் கிடையாது. ரசிக்கிறேன், எல்லாருடைய கவிதைகளே ரசிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னது வந்து கொஞ்சம் எப்பவும் போல வேற மாதிரி தான் இருக்கு. நான் என்ன இதை வேற மாதிரி தான் எடுத்திருக்கேன். நேரம் நல்ல நேரம், கார்த்திகை தீப நேரம். காதலின் தொடக்கம் ஆழமான கடலாய், காதலின் தொடக்கம் ஆழமான கடலாய், கல்யாணம் முடித்ததும் ஓயாத அலையாய், குழந்தை வந்ததும் சந்திக்கால சந்திப்பாய், குடும்பத்தின் நேரமில்லா நேரத்தின் தொடக்கம். காதலின் தொடக்கம் ஆழமான கடலாய், கல்யாணம் முடித்ததும் ஓயாத அலையாய், குழந்தை வந்ததும் சந்திக்கால சந்திப்பாய், குடும்பத்தின் நேரமில்லா நேரத்தின் தொடக்கம். பச்சிலம் குழந்தை பாயில் புரண்ட பொழுதினில் மகிழ்ந்தது, பார்த்து பார்த்து பசியாற்றியே மனம் நிறைந்தது, பள்ளி கல்லூரி காலத்தில் முன்னேற்றிட துரத்தியது. இவை அனைத்துமே பாசத்திற்கென நேரமில்லா நேரம் கண்டு கலங்கிடத்தானோ. இவை அனைத்துமே பாசத்திற்கென நேரமில்லா நேரம் கண்டு கலங்கிடத்தானோ. குடும்பத்தில் பணிக்கு செல்லா பெண்கள், குடும்பத்தில் பணிக்கு செல்லா பெண்கள், குடும்பத்து ஆண்கள் பணிமுடித்து வரும் நேரம், குடும்பத்து ஆண்கள் பணிமுடித்து வரும் நேரம், நேரமில்லா நேரத்தில் நின்று ஆடாமல், நேரமில்லா நேரத்தில் நின்று ஆடாமல், நேரத்தை கடமை முடித்து உரையாடி உறவாடுங்கள். குடும்பத்தில் பணிக்கு செல்லா பெண்கள், குடும்பத்து ஆண்கள் பணிமுடித்து வரும் நேரம், நேரமில்லா நேரத்தில் நின்று ஆடாமல், நேரத்தை கடமை முடித்து உரையாடி உறவாடுங்கள். நேரமில்லா நேரம் நெருக்கத்தில் நெருக்கும் பொழுதும், நேரமில்லா நேரம் நெருக்கத்தில் நெருக்கும் பொழுதும், நேரக்கணக்கு பார்க்காதவனை நெருக்கமாய் இருத்திக்கொள். நேரமில்லா நேரம் நெருக்கத்தில் நெருக்கும் பொழுதும், நேரக்கணக்கு பார்க்காதவனை நெருக்கமாய் இருத்திக்கொள். நேரமில்லா நேரங்கள் தோற்றுவித்திடவே தொடர்ந்து நேரங்காலம் கூட பார்க்காமல் நில்லாமல் ஓடுகின்றோம். நேரமில்லா நேரங்கள் தோற்றுவித்திடவே தொடர்ந்து நேரங்காலம் கூட பார்க்காமல் நில்லாமல் ஓடுகின்றோம். நேரத்தை தங்கள் நேரத்தை நமக்கென அளித்தவர்கள் மகிழ, நேரத்தை தங்கள் நேரத்தை நமக்கென அளித்தவர்கள் மகிழ, நேரமில்லாது போனாலும் நின்று நேரம் ஒதுக்கிடுவோம். நேரமில்லாது போனாலும் நின்று நேரம் ஒதுக்கிடுவோம். நேரங்கெட்ட நேரத்திலே கடின உழைப்பு கொடுத்திட்டா, நேரங்கெட்ட நேரத்திலே கடின உழைப்பு கொடுத்திட்டா, நேரத்தே வெற்றி வரும் என்பது பகற்கனவு என்று உணர். நேரங்கெட்ட நேரத்திலே கடின உழைப்பு கொடுத்திட்டா, நேரத்தே வெற்றி வரும் என்பது பகற்கனவு என்று உணர். நேர்கிழக்கு வெளுக்கும் முன்னே எந்த சேவலும் கூவுவதில்லை. நேர்கிழக்கு வெளுக்கும் முன்னே எந்த சேவலும் கூவுவதில்லை. நேரடியான தனக்கான நேரம் முக்கியமென உணர். நேரடியான தனக்கான நேரம் முக்கியமென உணர். நேரமில்லாத நேரத்தில்தான் தனியொருவன் குணம் புரியும். நேரமில்லாத நேரத்தில்தான் தனியொருவன் குணம் புரியும். நேரமில்லா நேரத்திலே நிதானம் பழகிட புகழ் பெறுவாய். நேரமில்லா நேரத்திலே நிதானம் பழகிட புகழ் பெறுவாய். வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி சார். கைதட்டலாம். கலக்குறீங்க. கலக்குறீங்க. யாரு மேடமோட கவிதைக்கு பின்னோட்டம் கொடுக்குறது? எல்லாரும் கொடுங்க சார். தொடக்கமே ரொம்ப நல்லா இருந்தது. தொடக்கமே நல்லா இருந்தது. தேங்க்ஸ் அம்மா. கல்யாணம் முடிந்தது ஒரு கல்யாணம் முடிந்ததும் ஓயாத அலை, அது சொன்னீங்க பாத்தீங்களா? அது அந்த வரிகள் வந்து பணிக்கு செல்லா பெண்கள் பணி முடித்த ஆண்கள், இந்த வரிகள் இது ரொம்ப பிடிச்சது. அவங்களுக்கு நேரம் அப்பதான் ஆரம்பிக்குது, பணிக்கு செல்ல முடியாது. அதுவும் கூட அந்த மாதிரி ஒரு பொருளை எடுத்துக்கிடலாம்.
யாருக்கு வந்து நேரம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அவங்களுக்கு தான் நிறைய நேரம் வந்து தேவைப்படுது. ஆனால் அதே நேரம் இல்லாத நேரம் என்ன வேலை செய்கிறேன்னு ஒரு கமெண்ட் அடிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. பிள்ளைங்களை பார்க்கிறது, பேணி பார்ப்பது என்பது எல்லாத்தையும் வந்து ரொம்ப விவரிப்பதாக சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இல்லாத பெண்கள் தான். நேரம் இல்லாத என்று சொல்லக்கூடிய அந்த பெண்களை தான் நான் என்னுடைய பார்வையில் அப்படி பார்க்குறேன். வந்து அருமை மாறுப கவிதையாக அருமை, அற்புதம், வாழ்த்துக்கள். அடுத்து யாருக்கு சொல்லுங்க? நேர கணக்கு பார்ப்பவனை நெருக்கமாய் வைத்துக்கொள். அந்த வழியில எல்லாத்தையும் கணக்கு பார்க்காதவனை பார்க்காதவனை. அதுல வந்து எல்லாருக்குமே அவர் நன்றி சொன்னது. நேரம் தந்து நமக்கு நேரம் தந்தவர்களை வாழ்த்துவோன்னு சொல்றது அது பண்ணது ரொம்ப ஓகே. அருமையான நல்ல சிறப்பா இருந்தது மேடம். சிறப்பு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதாவது குடும்பத்தில் பணிக்கு செல்லா பெண்கள், ஆண்கள் பணி முடித்து வரும் நேரம் இல்லாத நேரத்தில் என்ன சொன்னீங்க, கடமையை முடித்து உரையாடி உறவாடுங்கள். குடும்பத்தில் பணிக்கு செல்லா பெண்கள், குடும்பத்து ஆண்கள் பணி முடித்து வரும் நேரம், நேரமில்லா நேரத்தில் நின்று ஆடாமல் நேரத்தை கடமை முடித்து உரையாடி உறவாடுங்கள். அவங்க வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னவோ எல்லாம் செய்ய போற மாதிரி இது பண்றாங்க சில பேர், எல்லாரும் இல்ல. குடும்பத்துல வந்து ஓட்டுங்கள் சொல்றது சேர்த்திருக்கலாம். வருஷம் அது அப்படி இல்ல, ஆண்கள் தான் உள்ள வர்றப்பே பெண்கள் அவனோட தான் இருப்பாங்க. இது வைத்திய வருஷம். இது ஆண்கள் தான் அட்டகாசம் பண்ண உள்ள நுழைஞ்ச உடனே. ரத்னவடிவேல் சார் எதனா எழுதி வச்சிருக்கீங்களா? அவரை முதல்ல குசல விசாரிங்க எப்படி இருக்காருன்னு. யாரு? இல்ல முதல்ல அவர் எப்படி இருக்காருன்னு குசல விசாரிங்கன்னு. அது பார்த்து ரொம்ப நல்லா இருக்கிறோம். இங்க நம்ம பக்கத்துல நாம இருக்கிற கொழும்பு எங்களோட பகுதியில ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. ஆனா மற்ற பகுதியில இப்போ மழை பெய்து கொண்டுதான் இருக்கு. ஆனா கடுமையான மழை அப்படி ஒன்றும் இல்லை. எங்களது பகுதி நாங்கள் தப்பிட்டோம். அதான். நீங்க வச்சிருக்கீங்களா? ஏதாச்சும் எழுதி வச்சிருக்கீங்களா? கவிதை நான் கேட்கறதுக்கு தான் கவிதைக்கு வந்தனா. நன்றாலும் இப்ப இந்த கவிதைகளை கேட்ட பிறகு நீங்க எழுதி இருக்கீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நீங்க ஏதாச்சும் வாசிக்கிறதா வாசிங்க. எழுதி வச்சிருக்கீங்களா? கேக்குதா? என் குரல் கேக்குதா? அவரு கேட்கல சார். அவர் இதாயிட்டாரு, பிளாங்க் ஆயிட்டாரு சார். கேக்குதா? நான் பேசுற கேக்குதா? நாங்க வாசிக்க. நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா? வாசிக்கிறேன். நேரம் காலம் பொன்னிலும் மேலானது. கல்வி நேரம் வீண் நேரமானால் அறிவில் தேர்ச்சி அறவே இல்லை. தொழில் நேரம் பாழாகி போனால் செல்வம் சேர இடமே இல்லை. குடும்பத்தில் நேரம் சேராதிருப்பின் உறவுகள் எப்போதும் சேரவே மாட்டாது. வாழ்வுக்கு நேரம், உடலுக்கு இதயம். இருக்கும் நேரம் காத்து வாழ்ந்தால் நேரமில்லை என்று சொல்லவே நேரமில்லை. எல்லாம் இன்ஸ்டன்ட் மாஸ்டர் தான். சரிங்க மேடம், வசந்தி மேடம், மகிழ்ச்சி. இன்ஸ்டன்ட் மாஸ்டர்ஸ் தான் இன்னைக்கு. நல்ல கவிதை. ஓகே, வாங்க எங்க நாராயண் வாங்க. மிஸ்டர் நாராயணன். தாமரையோட தோழர் வாங்க. யக்ஞ நாராயணன் அவரு அன்மியூட் பண்ணிட்டு இருப்பாரு. யக்ஞ நாராயணன் வாங்க. என்னாச்சு? அதுக்குள்ள வீட்டுல கூப்பிட்டாங்களா? மைக் ஆன் பண்ணல. மைக் ஆன் பண்ணணும். அன்மியூட் பண்ணுங்க. இன்னும் அன்மியூட் பண்ணல அவரு. இப்ப சரி வந்துட்டாரா? இப்போ வர. ஐயா ஒரே நிமிஷம். வணக்கங்க. நான் வந்து இதுக்கு முன்னால நான் எதுவுமே இந்த மாதிரி வாசிச்சது எதுவுமே இல்லை. அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க சார். ஆமா, எனக்கு வந்து நம்ம தோழி செந்தாமரை வந்து முழு சப்போர்ட் பண்ணனாலதான் ஏதோ தமிழ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. நான் வந்து என்னோட சின்னதா எனக்கு தோணுனதை நான் எழுதியிருக்கேன், நான் படிக்கிறேன்.
வாசிங்க வாசிங்க வாசிங்க, ஒரு பிரச்சனை இல்லை. நேரம் எப்போதும் நேர்மையாக இருப்பதால் தான் நேர்த்தியாக நகர்கிறது. நேரம் எப்போதும் நேர்மையாக இருப்பதால் தான் நேர்த்தியாக நகர்கிறது. நேற்றோ இன்றோ நாளையோ எல்லா நாளும் நினைவலைகளாக மாற்றுகிறது. எல்லா நாளும் நினைவலைகளாக மாற்றுகிறது. நேரமில்லை என்பது நேரத்திற்கு கொடுக்கும் தண்டனை. தேடிச் செல்லும் இடத்தில் நேரம் இல்லை. நேரம் போதவில்லை என்பவரிடம் தங்காது நேரம். நொடிப்பொழுதில் வீசி செல்வதுதான் நேரம். நொடிப்பொழுதில் வீசி செல்வதுதான் நேரம். நேரம் வீணடிப்பு செய்பவர்க்கோ அது ஒரு பெரிய பாரம். நேரம் வீணடிப்பு செய்பவருக்கு பெரிய பாரம். நேரம் நன்றாக பயன்படுத்துவோருக்கு அது ஒரு தெய்வீக வரம். நன்றிங்க. அருமை அருமை அருமை. என்ன வரிகள்! நல்லா இருக்கீங்க சார். நல்ல அதாவது நிச்சயமா இருந்தது. நல்லா ஒண்ணுமே இருந்தது. தெரியாதுன்றவங்க தான் அமக்கலமா வாசிக்கிறாங்க, அமக்கலமா எழுதுறாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எங்க நாராயணா, ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா எழுதிருக்கீங்க, ரைட், ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. நிறைய எழுதிருக்கீங்க. அவரோட வார்த்தைகளுக்கு தாமரை பின்னோட்டம். ஸ்டீஃபன் சார், ஆ, நம்ம சொல்லுங்க. சின்ன வயசுல படிக்கும்போது படிக்கலன்னு சொல்ற பசங்க தான் சார் மார்க் நிறைய வாங்குவாங்க. உண்மை உண்மை அந்த உண்மை மாதிரி தான் சார். உண்மை. நீங்க தான் அதெல்லாம் கரெக்டா சொன்னோம். காலேஜ் ப்ரொஃபஸருக்கு தான் தெரியும் அதெல்லாம். ஆமா சார். படிக்கல வந்தேன் ரொம்ப நேரம் உட்காந்து எழுதுமா, நிறைய மார்க் அதான், அதான். இப்போ நீங்க காலேஜ்ல பாத்துட்டு இருப்பீங்கல்ல. அந்த மாதிரி 1-2 பேர் இங்க இருக்காங்க மேடம். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நம்ம புலவரே அப்படிதானே பண்றாங்க. அப்ப அடுத்த வாட்டி அவங்களெல்லாம் தான் சார் முதல்ல அனுப்பணும் சார். வாங்க தாமரை, பின்னோட்டம் கொடுங்க உங்க தோழருக்கு. வரேன் சார். அதாவது இப்ப இவங்க எல்லாம் வந்து திடீரென கவிஞர்கள் ஆனவங்க. என்னன்னு கேட்டா என்னுடைய அலுமினி குரூப்ல வந்து இப்போ எல்லாருமே எழுத தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே கவிஞர்கள் ஆயிட்டு வராங்க. கேட்டா தாமரை தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் இப்ப ரைட்டர்ஸ் ஆயிட்டு வராங்க. அதுல இவரும் ஒருத்தர். இப்பதான் உட்கார்ந்து எழுதிட்டு நம்ம எல்லாரும் வாசிக்க எழுதியிருக்காரு. ரொம்ப சிறப்பா இருந்தது. நேரம் எப்போதும் நேர்மையாக இருப்பதால் தான் நேர்த்தியாக நகர்கிறது. அந்த மாதிரி ஆரம்பிச்சாரு. அதே போல முடிக்கும் பொழுதும் வந்து நேரம் வீணடிப்பு செய்வோருக்கு பாரம், நேரம் பயன்படுத்துவோருக்கு தெய்வீக வரம் அப்படின்னு முடிச்சிருந்தாரு. ரொம்ப சிறப்பான வரிகள், வார்த்தைகள். ஏன்னு கேட்டா நேரத்தை வந்து அவரு சரியா கடைபிடிப்பவரு. அதனால அவர் முழுக்க அனுபவபூர்வமா அதை எழுதியிருக்காரு. கவிதைக்காகன்னு எழுதல. நான் நேரத்தை சரியா கடைபிடிக்க மாட்டேன். ஆனா அவர் நேரத்தை சரியா கடைபிடிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மனிதர் வந்து அதனால அவங்களுடைய லைஃப்லயும் பிசினஸ்லயும் சக்சஸா இருக்கிறதுனால அதை உணர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில நடந்ததை தான் அவர் எழுதியிருக்காரு. பாராட்டுகள். ரொம்ப வார்த்தைகள் ரொம்ப அழகா இருந்தது. எதுகை மோனியோட பாரம் வரம் அப்படின்னு எல்லாம் இருந்தது. வாழ்த்துகள். நீங்க நிறைய எழுதணும். எங்களுடைய இந்த மைண்ட் யுவர் மைண்டுக்கு வந்து நிறைய வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி சாரோட சார்பா நான் உங்களை வாழ்த்துறேன். நன்றி. அதாவது பின்னாடி என்ன எழுதியிருக்கு மேடம், அதை மறைக்கிறீங்க. இப்போ புரியுதா நான் எதுக்கு அவங்கள பின்னோட்டம் கொடுக்க சொன்னேன்ட்டு? ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு அறிமுகம் இல்ல, ஆனா அவங்களுக்கு அறிமுகம். அதனால எந்த அளவுக்கு, ஆனா வார்த்தைகளை ரொம்ப அழகா கையாண்டு இருக்கீங்க சார். நீங்க நல்லா இருக்கு, உங்க வார்த்தைகள்லாம் நல்லா கையாண்டு இருக்கீங்க. இப்ப சொல்லுங்க தாமரை மேடம், நீங்க என்ன உங்களோட பேக்ரவுண்ட் பின்புலத்துல என்ன டெக்ஸ்ட்? Don't stop until you're proud. Don't stop. Don't stop until you are proud. சூப்பர், மகிழ்ச்சி. சரி, ஓகே. அடுத்த கட்ட நகர்வோம். அதாவது நேரம் இல்லா நேரத்துக்கு ஒருத்தர் நேரமே இல்ல உண்மையாவே, ஆனாலும் ஒரு நேரத்தை எடுத்து ஒரு கவிதை எழுதி நமக்கு அமைச்சிருக்காரு வீடியோவா. அவருக்கு நேரம் இல்லை, இன்னைக்கு வரதுக்கு நேரம் இல்லை, ஆனாலும் அவர் நேரம் எடுத்துட்டு ஒரு கவிதை எழுதி அமைச்சிருக்காரு நம்ம செல்வகுமார் சார். அவரோட வீடியோவை போடுறேன். தாத்தா, புதிய தாத்தா. ஆமா, இன்றைக்கு அவர் தாத்தா அவரோட மறுபடியும் குழந்தை மறுபடியும் தாத்தாவாக பதவி ஏற்றிருக்கார். அதனால அவரால் வர முடியல. சத்தம் தான் கொஞ்சம் கம்மியா இருக்குது, பட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கேட்கறதுக்கு. மைக்கெல்லாம் டியூன் பண்ணி வச்சுங்க. ரெடி? நேரமில்லா நேரம். ஓடோடி உழைத்த நாட்கள் எல்லாம் ஓய்வறியா தேடலில் கழிந்தன. ஓடோடி உழைத்த நாட்களெல்லாம் ஓய்வறியா தேடலில் கழிந்தன. நொடிகளெல்லாம் விரல்களினுடைய நுண்ணுயிராய் நழுவி ஓடின. நொடிகளெல்லாம் விரல்களினுடைய நுண்ணுயிராய் நழுவி ஓடின. நாளை நாளை என்று நகர்த்தியே நாளெல்லாம் தொலைத்து நின்றிருந்தேன். நாளை நாளை என்று நகர்த்தியே நாளெல்லாம் தொலைத்து நின்றிருந்தேன். ஓய்வெடுக்க கூட நேரமில்லை
என காலத்திடம் கடனாளியானேன். ஓய்வெடுக்க கூட நேரமில்லை என காலத்திடம் கடனாளியானேன். திடீரென ஒரு நிமிடம் வந்தது, திசையெங்கும் சலனமற்றது. திடீரென ஒரு நிமிடம் வந்தது, திசையெங்கும் சலனமற்றது. பேரிரைச்சல் யாவும் அடங்கியது, பேரிரைச்சல் யாவும் அடங்கியது. பிரபஞ்சமே மௌனம் பூண்டது, பிரபஞ்சமே மௌனம் பூண்டது. கைக்கடிகாரம் அசைவற்று நிற்க கடவுளே வந்து அமர்ந்தது போல், கைக்கடிகாரம் அசைவற்று நிற்க கடவுளே வந்து அமர்ந்தது போல், இமைக்கும் நேரம் இமைக்க மறந்து, இமைக்கும் நேரம் இமைக்க மறந்து, இதய துடிப்பை மட்டும் கேட்டேன், இதய துடிப்பை மட்டும் கேட்டேன். வேலை இல்லை, இலக்குகள் இல்லை, விரட்ட யாருமற்ற தனிமை. வேலை இல்லை, இலக்குகள் இல்லை, விரட்ட யாருமற்ற தனிமை. நிகழ்காலம் மட்டும் நித்தியமாய் நிறுத்தி வைத்த நேரமில்லா நேரம். நிகழ்காலம் மட்டும் நித்தியமாய் நிறுத்தி வைத்த நேரமில்லா நேரம். அங்கேதான் கண்டேன் என் உயிரின் அசல் முகத்தை, அங்கேதான் கண்டேன் என் உயிரின் அசல் முகத்தை. ஆழமான அமைதியை அவசரமின்றி அனுபவித்தேன் அந்நொடியை. ஆழமான அமைதியை அவசரமின்றி அனுபவித்தேன் அந்நொடியை. அறியாத ஆனந்தம் அதுவே, அறியாத ஆனந்தம் அதுவே. இனி அவசர வாழ்க்கை பிடியில் அகப்படாமல், இனி அவசர வாழ்க்கை பிடியில் அகப்படாமல், சில நொடிகளை ஏனும் மீட்டு, சில நொடிகளை ஏனும் மீட்டு, அந்த நேரமில்லா நேரத்தின் அருமையை நானும் சுவாசிப்பேன். தேங்க்யூ. கேட்டுதா? சாரோட குரல் கேட்டுதா எல்லாருக்கும்? கேட்டு சார், அருமை. நல்லா கேட்டது சார். மகிழ்ச்சி கேட்டது மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி. கைதட்டலாம் ரொம்ப சார். அருமையா இருந்தது கவிதை. அருமை. யாராச்சும் ஏதாச்சும் ஒரு வார்த்தைகள் கவிதை பற்றி யார் பேசுங்க? வாங்க முத்துமாலை மேடம் சொல்லுங்க. அந்த முதல் வரியிலேயே வந்து தேடல்லையே கழிந்தது என்னுடைய இதுன்னு சொன்னது அது ரொம்ப நல்லா இருந்தது சார். அதே மாதிரி நாளை நாளை என்று தள்ளி போட்டதுனால தான் வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொன்னார் ஒரு வரி. எல்லாமே ரொம்ப கேட்சியாக இருந்தது சார். எல்லா வரிகளுமே வந்து இப்போ இவரோடது கேட்ட பிறகு எல்லாரோட கவிதையும் தூக்கி சாப்பிட்ட மாதிரி தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் கணீர்னு படிச்சிருந்தாருன்னா எப்படியோ இருந்திருக்கும். ஆனாலும் அருமையா இருந்தது சார். ரொம்ப அருமையா இருந்தது கவிதை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆனா ஒரு இடத்துல சொன்னார் பாருங்க சார், சத்தமெல்லாம் அடங்கியது, என் இதயத்தின் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த வரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஆமா 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 ஆமா. ரொம்ப ஆழ்ந்து யோசித்து. ஆமா, ரொம்ப அருமையான வரிகளா இருந்தது அது. மகிழ்ச்சி, அருமை. நான் ஒரு வெண்பா மட்டும் எழுதியிருக்கேன், என்னை யாரும் திட்டக்கூடாது, அது மட்டும் வாசிக்கிறேன். சார் வெண்பாவா? ஏற்கனவே நீங்க ஏதோ எழுத போறேன்னீங்க. இருங்க. விதைகள் விதைகள் முளைப்பது முன்னோக்கிய செயல், வேர்கள் உந்துதல் பின்னோக்கிய செயல். விதைகள் முளைப்பது முன்னோக்கிய செயல், வேர்களின் உந்துதல் பின்னோக்கிய செயல். பூக்களும் பூக்கின்றன, நிறங்கள் அழகு. பூக்களும் பூக்கின்றன, நிறங்கள் அழகு. அதிசயங்கள் நம்மோடு எப்பொழுதும் கண்முன்னே, அதிசயங்கள் நம்மோடு எப்பொழுதும் கண்முன்னே. நாம் அறிய ஏது நேரம், அதிசயங்கள் எப்பொழுதும் கண்முன்னே, நாம் அறிய ஏது நேரம். எல்லாம் தினந்தோறும் நேரமில்லா நேரத்தில் என்றும், எல்லாம் தினந்தோறும் நேரமில்லா நேரத்தில் என்றும். இது ஒரு சின்ன அதாவது அந்த கவிதையை எழுதுனால இதை கொஞ்சம் ஒட்டி எழுதுனேன், வாசித்துருவோம் அப்படின்னு வாசிச்சிட்டேன். சிறப்பு 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 சார். அதாவது வெண்பா வந்து அமுதா மேடம் கத்து கொடுத்து ஒழுங்கா எழுதுற ஒரே ஆள் நீங்க தான். இல்ல, வெண்பாவுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ப்பா. நான் வந்து இது இது ரொம்ப சிறப்பு சார். அதாவது தலை தட்டாம எழுதுறதுங்கிறது இந்த குறுகிய காலத்துல வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அது அமுதா மேடத்துக்கு பெருமை. அதை விட சார் வார்த்தைகள் பாத்தீங்களா, எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் வந்து வந்து விழுது பாருங்க சார். அவரோட கவிதையிலேயே வார்த்தைகள் பாத்தீங்களாமா? ஆமா, ரொம்ப அற்புதமான வார்த்தைகள்லாம் வருது. இதெல்லாம் சாரோட மனசுக்குள்ளார இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வார்த்தைகளை தேடவே மாட்டேங்கிறாரு அவர். சிங்கம் தூங்கிட்டு இருக்கு மேடம், சிங்கம் தூங்கிட்டு இருக்கு. ஆமா மேடம், போதும் மேடம். அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது
இந்த அச்சமில்லை அச்சமில்லைன்னு ஒரு பாட்டு இப்போ நான் வந்து எங்கேயோ படித்தேன் சாயந்தரம். ஆமா. அந்த கோணத்துல இந்த இந்த நேரமில்லையை பத்தி எழுதுனா எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணேன். ஆ, என்ன வாங்க. எழுதுனேன் சாயந்தரம் 5 மணிக்கு மேல தான் எழுதுனேன். அடிச்சிடுங்க. நேரமில்லை நேரமில்லை என்பது உண்மை இல்லையே, உழைக்க மறுக்கும் எல்லோரும் எதிர்த்து நின்ற போதிலும் நேரமில்லை நேரமில்லை என்பது உண்மை இல்லையே, அச்சம் கொண்ட யாவரும் ஒளிந்து கொண்ட போதிலும் நேரமில்லை நேரமில்லை என்பது உண்மை இல்லையே, பிச்சை வாங்கி நேரத்தை கெடுத்துவிட்ட போதிலும் நேரமில்லை நேரமில்லை என்பது உண்மை இல்லையே, இச்சை கொண்டு நல்பொழுதை கழித்துவிட்ட போதிலும் நேரமில்லை நேரமில்லை என்பது உண்மை இல்லையே. சூப்பர் சூப்பர். வாவ் வாவ் வாவ். கைதரல சாருக்கு எல்லாரும் கைதரலாம். அருமை சார், அமக்கலப்படுத்துறீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அருமை, நல்லா இருக்கு நல்லா இருக்கு, உண்மையே நல்லா இருக்கு. ரொம்ப அழகா இருந்தது. அதாவது சார், அதாவது எப்படின்னா நம்ம வந்து இந்த வாருங்கள் பாடலாங்கிற மாதிரி பாட்டு பாடும் பொழுதே வாருங்கள் கவிதை எழுதலாங்கிற மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்து ஏதாவது ஒரு கவிதை எழுதுங்கன்னு சொல்லுது. வாருங்கள் பாடலாங்கிற மாதிரி ஏதாவது எழுதுங்கள், எப்படியாவது எழுதுங்கள். அது முதல் கவிதைகள் அப்படிதான் வச்சேன் சார். அது ஆக்சுவலா இன்னொரு விதமா இதை பார்க்கணும் அப்படின்னா, ரொம்ப நுணுக்கமா பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கொடுக்கிற ஒரு தலைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் அது 2 நாளா ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? அதனால அந்த தலைப்பை வச்சுட்டு எல்லாரும் எந்தெந்த இடத்துல இருந்து நம்ம பாயிண்ட் தேடுவோம், எல்லாம் அது ஒரு ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ற ஒரு ஆளுங்க மாதிரி எல்லாரும் அப்படியே ஒரு போதையிலேயே எல்லாம் நடந்துட்டு இருக்கோம். அதனாலதான் அவருக்கு ஆனாமா கல்யாணி, எனக்கு வந்து நான் எழுதவே இல்ல, சாயங்காலம் தான் உட்கார்ந்து எழுதுனேன். இல்லம்மா, எழுதுறதுங்கிறது வேற. ஆனா நினைவு பூரா அதுலயே தான் இருக்கு. அதாவது அந்த தலைப்பு இருக்கு. அடிக்கடி நம்ம வேற அந்த வாட்ஸ்அப்லயும் அவர் சார் போடுற பேனர்லயும் பார்த்துட்டே இருக்கோம். அந்த தலைப்புக்குள்ளேயே தான் நம்ம இருக்கிறோம். இது வந்து ரொம்ப ஒரு நல்லது ஒரு விஷயம். ஏன்னா அந்த நம்ம வந்து நம்மள இப்ப நேரம் இல்லாத நேரத்திலேயே நம்மள வச்சிருக்கு. அது எப்பவுமே யோசிச்சுட்டே இருக்கும், எதையாவது பார்த்து எதையாவது யோசிக்கிறது. இப்ப வானத்தை பார்த்தா கூட இயல்பா எப்பொழுதும் நடந்துக்கிறத தாண்டி நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாமேன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் சிரமம் எடுத்து ஏதாச்சும் இந்த மாதிரி கொடுத்துறேன் ஏடாகடமா. ஆனா எனக்கு சிரமம் எடுக்கிறீங்கன்னா சொல்லாதீங்க சார். கல்யாணி, எங்க மாமா என்ன சொன்னாங்கன்னா, நேரம் இல்ல நேரம்னா 0 டைம் தான், நீ அதுல எழுது, அதுதான் 0 டைம்ல தான் நீ எழுதணும், அதுதான் நேரம் இல்ல நேரம். உண்மையாவே சொல்ல போனா எனக்கு இந்த கவிதை தோன்றது, இந்த தலைப்பு தோன்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கவிதை தோன்றதுக்கு காரணம் என்னன்னா, சோமாரியா நோ டைம் ஜோன் இன் நார்வே நம்ம இவர் போட்டார்ல, அந்த இடத்துல வச்சு நம்ம இந்த கவிதை எப்படி எழுதணும்ன்றது, அந்த மாதிரி அந்த வச்சுதான் அங்க டைம் ஜோன் கிடையாது, டைமே கிடையாதாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த டைம் ஜோன் இல்லாத ஒரு இடத்துல எப்படி செயல்பாடு இருக்கும், அதை வச்சுதான் எனக்கு இந்த நேரம் இல்லா நேரம்ன்ற தலைப்பு உதயமானது. ஆனா நான் அதை வச்சு எழுதணும்னு நினைச்சு வேற எதுலயே ஆரம்பிச்சு வேற எதோ எழுதி முடிச்சிட்டேன். ஆனா நான் இந்த இது வந்து நேரமில்லா நேரம்ங்கிறது நான் வந்து பிஸியான டைம், எனக்கு இப்ப நேரம் இல்ல அப்படின்னு சொல்ற அந்த ஒரு நேரம், அதைத்தான் நான் பிஸியான டைம் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோணத்துல சிந்திக்கணும். அவ்வளவுமா, நான் 0 டைம் எடுக்கலமா, நான் சொல்றது உங்களுக்கு. நான் வந்து என்னன்னா, நான் இப்ப என்னுடைய கவிதை முதல்ல எழுதுன்னா, நம்ம செஞ்ச எந்தெந்த செயலுக்கு நம்ம நேரம் கொடுக்குற நேரமே கிடையாது, அது பாட்டு நமக்கு தெரியாது நடந்துட்டு, அதை வச்சுதான் அந்த வரிகள் எழுதுனேன். பாசமும் நேசிக்கும் பாசத்துக்கு தொகுத்து வைக்க வெளியிடலாம் சார். இந்த மாதிரி கவிதைக்களம் நிறைய இருக்கு சார். நம்ம பல சொன்ன தலைப்பெல்லாம் நம்ம ஆளுங்க பின்னி தள்ளுறாங்க சார். சொல்லுங்க. இல்ல சார், இப்ப சார் நீங்க இப்ப சொன்ன உடனே என்னடா இது இந்த மாதிரி தலைப்பை கொடுத்துட்டாரு, என்னடா என்ன யோசிக்கிறது இன்ஸ்டன்டா தான் இப்ப யோசிச்சோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலதான் யோசிச்சோம். நானா அங்க ஒருத்தர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு, இப்ப அடுத்தது ஒண்ணு வரும். கல்யாணி அம்மா சொன்ன மாதிரி இல்லம்மா, கல்யாணி அம்மா சொன்ன மாதிரி அவர் மாட்ட மாட்டார். இல்ல அவரும் வாசிச்சிருக்காரு. இன்னைக்கு நான் ப்ரிப்பேர்டா இல்ல சார், சாரி. வேற சில இதுல நேரம் இல்ல சாருக்கு. ஆமா, நேரம் இல்ல நேரம். கல்யாணியம்மா சொன்ன மாதிரி 2 நாளா மண்டையை போட்டு உழைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா மற்ற வேலையெல்லாம் ப்ரீயாக்கு போயிட்டு சொல்ல, முன்ன மற்ற வேலையை ஆக்கு போனால என்னடா இதை எழுதலாம் பொதுவா அப்படின்னு சொல்லி அப்படி விட்டுட்டேன்.
ஆனா சிந்தனை எல்லாம் இந்த நேரம் எல்லாம் நேரத்துல தான் ஓடிக்கிட்டே இருக்குது. மனசு எல்லாம் வந்து இது என்ன எழுதலாம், எப்படி எழுதலாம், ஏது அப்படிங்கும்போது இப்ப எதையாவது எழுதலாங்கும் போது நமக்கு எண்ண ஓட்டம் வந்து பாருங்க, நம்ம எண்ணம் எப்படி இருக்குதோ சரி அடிச்சு தள்ளலாம், ஏதாவது வந்த நேரத்துக்கு சமாளிக்கலாம் அப்படின்னு. ஸோ எதையாவது எப்படியாவது சமாளிக்கலாங்கிற பக்குவம் வந்து நமக்கு வந்து இந்த இதை வந்து கொடுக்குது. ஆனா தலைப்பை வந்து சூஸ் பண்றாரு ஸ்டீபன் சார், ரொம்ப அருமை. எங்கதான் எப்படித்தான் பிடிப்பாரோ தெரியாது. அவர் எங்க சார் சூஸ் பண்றாரு, தானா வந்து வருது விழுது. அருமையா வந்து விழுது. இந்த தலைப்பு வந்த உடனே போஸ்டர் போட்டுன்னு முடிவு பண்ணிட்டு ஏன்னா கொஞ்சம் டைம் கொடுத்துருவோன்ட்டு. ஆனா நீங்க என்ன வேணா டைம் கொடுங்க, நாங்க எழுதுற நேரத்துல தான் எழுதுவோம். இல்ல சார் எழுதுற நேரத்துல எழுதுவோங்கிறது வேற, ஆனா அது மைண்டுக்குள்ள ஓடுறதுங்கிறது இருக்கு சார். ஆமா, நான் கொடுத்துட்டேன் தலைப்புன்றது. இப்போ நான் ஒண்ணும் எழுதல, யோசிச்சு கல்யாணி மேடம் நான் எழுதிட்டு கொடுத்தேன்னு நினைச்சாங்க. ஒண்ணுமே ஒவ்வொரு முறையும் அப்படிதான் நடக்குது. தலைப்பு மட்டும் உதயம் ஆயிடும். நீங்க எழுதிட்டு கொடுக்குறீங்கலாம் நாங்க சொல்லவே இல்லை சார், ஆனா வெண்பா வருங்கிறது மட்டும் தெரியும் சார். அது எழுதுறது வந்து நமக்கு கொஞ்சம் எழுத பழகிட்டனால அது வந்து எழுதுறோம், வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் விஷயம். நம்மளும் எழுதுறது 4 பேர் தெரியணும்ல, அதனால வாசிக்கிறோம். அருமை 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 அருமை. வேற ஒண்ணும் இல்ல. அதுல ஒரு பிழை இருந்தது. நாராயணன் அச்சமில்லை என்றாலும் தூக்கத்தை கண்டு பயமுண்டு. அருமையான கவிதை சார் நாராயணன். அச்சமில்லை என்றாலும் நேரத்தை தூங்க வேண்டும் என்பதில் ஒரு கணக்கு உண்டு. கடமை அழைக்கிறது. மகிழ்ச்சி, முடிச்சுக்கலாம் நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஒரு அருமையான கவிதை. எல்லாரும் ஒவ்வொரு கோணத்துல ஒவ்வொரு கவிதையை கொடுத்தீங்க. அதுல பல நகைச்சுவைகள், பல கருத்து சுவைகள். அருமை. பஸ்ல தூங்குந்தாகட்டும், நம்ம காதலிக்க நேரமில்லையே ஆகட்டும், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு சுவை கொடுத்தது. அருமையான நிகழ்ச்சியா இருந்தது, மகிழ்ச்சியாவும் இருந்தது. நன்றி. கலந்து கொண்டாங்க. கவிதை களத்துல நான் கண்டிப்பா கலந்துக்கிறேன் சார். மகிழ்ச்சி சார், நிச்சயமா. சிவகுமார் சார் கலங்கினார் பாருங்க. அதுதான் ரொம்ப தெளிவு. சிவகுமார் சார் தெளிவா எழுதினார்.